கை வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்டலாம். நம்ம பேக் சைடு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு பகுதி அந்த ஃபோல்டிங் பகுதியில் வச்சு வெட்டணும். இதுவே ஃப்ரண்ட் வெட்டும்போது நம்ம இப்படி ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுக்கணும். இந்த கரை பகுதி பாருங்கள், ஓப்பன் சைடாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கணும். இந்த ஃபோல்டிங் பகுதி ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பேக் சைடு வெட்டுறது வச்சு இது மாதிரி வச்சு அப்படியே இந்த கழுத்தில் பாதியிலேருந்து ஆம்போல் சுற்றளவு எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தோட முன்கழுத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6. இப்படி கையை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு வரைய வரலன்னா நம்ம அது மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பின் கழுத்துக்கு எடுத்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது 14 இன்ச்சு பேக் சைடோட அளவு தான் நம்ம கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஒரு கோட் போட்டுக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இந்த நெக்கோட இந்த கோட்டில் இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம சென்டரில் நம்ம வச்சிடக்கூடாது. நம்ம சென்டரில் வச்சா கப் சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உட்காராது. கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும்போது கப் சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச் தள்ளி ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம நேராக ஒரு கோட் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளவோ, அதாவது 38ல் 4ல் ஒரு பகுதி இந்த சென்டர் பாயிண்ட் வரும். பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரணும். இங்கேருந்து 9 இன்ச் இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து 1 இன்ச்சு தள்ளி நம்ம டாட் எடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மையமாக வச்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு. இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி ஒரு இன்ச் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டுக்கு முன்னே இதை பார்க்கலாம். இப்போ முன்பக்க கிராஸ் எந்த அளவுக்கு வெட்டணும்னு பாருங்கள். இது வந்துட்டு கரெக்டான பேக் சைடோட அளவு இது 14. இந்த 14 இன்ச்சில் இதுக்கு நேராக 1 இன்ச் மட்டும் தள்ளி ஒரு கோட் போட்டுக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில் 1 இன்ச். இப்போ சில பேருக்கு வந்து இந்த 38 இன்ச்லேயே நார்மல் சைஸ் நான் சொல்கிறது. இதுலேயே வந்து மார்பகம் பெருசாக இருக்கிறவங்க இந்த ஃபுல்லுமே 14 இன்ச்சு நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த கிராஸோட அளவுக்கு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 1 வச்சா இங்கே 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கே 2.5 இன்ச்சும் இதில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு பாருங்கள், இது நார்மலாக எடுக்கிற அளவு. நீங்கள் நான் சொல்ல மாதிரி மார்பகம் பெருசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி
ஒரு அரை இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சு தள்ளி கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த 2.5 இன்ச்சை நீங்கள் குறைக்கக்கூடாது. இந்த 2.5 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம டாட் வச்சாச்சு. ஒரு இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சாச்சு. இப்போ இடப்பட்ட தூரத்தில் இருக்கிறது நம்மளுக்கு இது டாட்டோட இந்த சென்டர் டாட்டோட உயரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த ஐப்பட்டி பக்கம் வர டாட்டு நீங்கள் எவ்வளோ உயரம் இருக்கணுன்றது பார்த்துக்கோங்க. பொதுவாகவே இந்த கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ வச்சாலே போதும். பாருங்கள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 இன்ச் தள்ளி வச்சா கூட கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட அகலம் நம்ம எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இடுப்போட சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இது மார்பு சுற்றளவு 38. இது 38. அதில் இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 32 இருக்குது. 32. அப்போ 6 இன்ச்சு உங்களுக்கு மைனஸ் பண்ணால் இது மைனஸ் பண்ணால் 6 இன்ச்சு கிடைக்குது. இந்த 6 இன்ச்சை தான் நீங்கள் இந்த இடத்துல பிரிக்கணும். 6 இன்ச்சை ஒரு பக்கமும் 3 இன்ச்சாக நீங்கள் பிரிச்சுக்கணும். இப்போ 3 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரிக்கும்போது 1.5 இன்ச்சு உங்களுக்கு டாட்டோட இது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 1.5 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சு நீங்கள் டாட்டா எடுத்துக்கோங்க. இந்த இடம் எவ்வளோ பிடிக்கணுன்ற டவுட் உங்களுக்கு வேணாம். எப்பொழுதுமே மார்பு சுற்றளவையும் அதில் இடுப்பு சுற்றளவை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா கீழே என்ன ஆன்சர் வருதோ, இப்போ 5 வந்தாலும் 4 வந்தாலும் இந்த டாட்டோட அகலம் அதுதான் இருக்கும். 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த 6 நான் 2ஆக பிரித்து 3 ஆக்கிட்டேன். 3ல் பாதி 1.5 வச்சுட்டேன். இந்த டாட்டோட அளவு 3 இன்ச்சு. பாருங்கள் இதில் இன்னொன்று இதில் ஏற்ற இறக்க எடுக்குது. இந்த அக்கில் குழி வெட்டுறது இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாதி இன்ச்சு, இதில் பாதி, இதில் பாதி, இதில் ஒரு அரை இன்ச் மட்டும்தான் நீங்கள் வெட்டுறது. இப்போ நேராக வந்து இந்த அக்கில் பகுதியில் இதோடு முடிச்சுக்கணும். நீங்கள் இங்கெல்லாம் ஏற்ற இறக்கம் வெட்டக்கூடாது. இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வெட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் வெட்டிங்க. இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த பக்கம் டாட் எடுக்க ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அங்கங்கே இருக்கிற இந்த அர்க்காட்டில் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்கமும் நம்ம வெட்டியாச்சு.